என் பேர் தனலட்சுமி. 252 and 16 ரெண்டு பிளாட் புக் பண்ணிருக்கோம். So once Elephantine release பண்ண உடனே we are the second person to come here and we are the second person to book it. So we have booked a commercial plot for now. பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் நாளே நம்ம நிறைய இடம் பார்த்தோம். சரி, இங்கே வந்தோம், ஆம்பியன்ஸு சரௌண்டிங்ஸ் எல்லாம் நல்லா இருக்குன்றதுனால பார்த்த உடனே ஒரு 1 வீக்கில் வந்து புக் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக வந்து இந்த சரௌண்டிங்கில் வந்து விசிட்டுக்காக வந்துருந்தோம். ஸோ அப்போ ஆன் த வேல வந்து பார்த்தோம். ஸோ ஆக்சுவலாக வந்து அன்றைக்கி வந்து நிறைய சைட் போயிருந்தோம். ஸோ பார்த்ததுல வந்து எங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனாக இருந்தது இந்த இடம். ஸோ அதனால் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து இமிடியேட்டாக புக் பண்ணுறோம். So my name is Pavaskar and she is Ramya Pavaskar. Directly we walked in and we have asked. So we have got a nice area. So we booked it. And our plot number is 73. என்னோட பேர் வந்து அருண் தேவராஜ். முகப்பேர் வெஸ்ட்லேருந்து வரேன். பிளாட் நம்பர் 30 புக் பண்ணியிருக்கேன். பிளாட் நம்பர் 46 புக் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி சோஷியல் மீடியா பார்த்து தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். பட் மோரோவர் நான் லொக்காலிட்டிங்கிறதுனால இனிஷியல் டேஸ்லேயே பிடிச்சிருந்தது. 5th டேவிலே நான் ப்ரியர் லான்ச்சாகவே புக் பண்ணியிருக்கேன். என்னுடைய பேர் வந்து வி விஜயன். அம்பத்தூர் ஓட்டியிலேருந்து வரேன். நான் கொலீக்ஸ் சொல்லி தான் நான் இங்கே வந்தேன். நான் பிளாட் நம்பர் 24 வந்து புக் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு புக்கிங் நாங்கள் கொடுத்துருக்கோம். நாங்கள் என் பேர் சரவணகுமார். நான் இங்கே வந்து பிளாட் வந்து 2028 வந்து புக் பண்ணியிருக்கேன். நான் இங்கே வந்து நான் வந்து ரீஜியனில் வந்து நான் இடம் வாங்கும்போது 2014 நான் புக் பண்ணேன். அப்போ வந்து 33 lakhs வாங்கினேன். இன்னைக்கு ஒரு 60 lakhs கிட்ட அது போகுது. ஸோ அதனால் இப்போ பிளாட் வந்து வாங்கணும் நான் ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருந்தேன். பட் ஆனால் ட்ரஸ்ட் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் யூஸ் பண்ணி ஏன்னா நிறைய லேண்ட் இதெல்லாம் இருக்கிறனால ஸோ அதனால் வந்து பெரிய யாராவது பில்டர் வச்சு பண்ணணும்னு பார்த்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க அது அமைஞ்சுது. ஸோ அதனால் அதை பார்த்து புக் பண்ணியிருக்கேன். நாங்கள் ஒரு 1 year சர்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 1 year சர்ச் பண்ணும்போது எங்களுக்கு பெருசாக கிடைக்கல. இது மாதிரி கிடைக்கல. இது போட்ட உடனே சரி எங்களுக்கு நல்லா இருக்குது. மெயின் ரோட்லேருந்து 200 meters தான் ஆக்சுவலி. அவங்க டெவலப்மெண்ட் பார்த்த உடனே நல்லா பிடிச்சிருந்தது. சரி புக் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் புக் பண்ணிட்டோம். ஸோ எதுவுமே நெகோஷியேட்டே பண்ணல. ஓகே பார்த்தோம், பிடிச்சிச்சு. இந்த அப்ரோச் நல்லா இருந்தது. பிளாட்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஹாப்பி ஃபார். ஆக்சுவலாக இங்கே நாங்கள் ஒரு 40 வருஷமா இருக்கோம். எனக்கே இந்த ஏரியா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தண்ணி பிரச்சனைலாம் எதுவும் இருக்காது. மழை வந்தால் தண்ணி நிற்காதீங்க. அதாவது இது கம்யூனிட்டி மாதிரி இருக்கு. சிஎம்டி அப்ரூவ்டுன்றதால நம்ம பயப்படாம வாங்கலாம். மெயினாக நான் பார்த்த ஒரே விஷயம் வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா, இந்த கமர்ஷியல் ஜோனுக்கு நடுவில் மாட்ட வர வேண்டாம் அப்படின்றது வந்துட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸே அதுதான். ரெசிடென்ஷியல் ஏரியா தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக இருக்கும். This is actually a blooming up area, right? இந்த சைட் ஃபுல்லாகவே உங்களுக்கு நிறைய ஹவுசஸ் இருக்கு. And you have a VGN over here. And இந்த இடத்துல எந்த ஷாப்ஸ் இல்லை. So it's going to be a very பக்கா commercial area plus residential. So that's why we thought okay. And moreover இந்த ஜோனுக்கு இது ஒரு ஹாட் ஸ்பாட் மாதிரி. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல மேபி மெட்ரோ வந்ததுன்னா there will be a junction. So now this will be a main spot for this Tirumala. லொகேஷன் வைஸ் இது வெரி பெஸ்ட் லொகேஷன். வர மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் வரப்போகுது. சபர்பன் ட்ரெயினுக்கு 1 kilometer 1.5 kilometers நமக்கு அக்சசபிலிட்டி இருக்குது. பஸ் ரோடு சொல்லவே வேண்டாம், 200 மீட்டரில் இருக்குது. வைஷ்ணவி நகர் பஸ் ஸ்டாப்பிங் இருக்குது. ஸோ லொக்கேஷன் வைஸ் இது ஐடியல் லொக்கேஷன். இந்த மாதிரி லொக்கேஷனில் இப்படி ஒரு பிளாட்டு சிட்டிக்குள்ளே கிடைக்கிறது கஷ்டம். அதனால் அட் த எர்லியஸ்ட் வாங்கிட்டா புத்திசாலித்தனம். ஏன்னா நம்ம நிறைய உள்ளே இருக்கும், உள்ளே கூட்டு போய் காமிப்பாங்க மெயின் ரோட்லேருந்து. இது வந்து மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 200 to 300 meters தான் இருக்குது. ஸோ இதை நீங்கள் இந்த இடம் ரொம்ப அதனால தான் ஒரு அட்வான்டேஜ் இந்த இடத்த நான் வாங்குறேன். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸு, ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. எந்த நேரத்தில் நம்ம இங்கே வந்தாலும் நமக்கு சேஃப்டியாக நம்ம இடத்துக்கு உடனே வந்துடலாம். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே எந்த பயமும் கிடையாது. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா கமிஷனர் ஆஃபீஸ் இருக்குது, போலீஸ் குவார்ட்டர்ஸ் இருக்குது. அது இல்லாமல் எப்போவுமே ஆள் நடமாட்டம் இங்கே இருக்கிறதுனால வந்து சொன்னால் எப்போவுமே லேடிஸாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து பார்த்தோன்னு சொன்னாக்கா பயம் இல்லாமல் இங்கே வந்துடலாம் எந்த நேரத்துக்கும். என்னோட ஃப்ரெண்ட் ஆல்ரெடி வாங்கியிருக்கான் நூம்பல் சைட்டில். அதனால் இங்கே ரெஃபர் பண்ணியிருந்தான். அதனால் வீட்டு பக்கத்தில் ஒன்று வாங்கலாம்னு சொல்லிட்டு பிளான். சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியலுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. தட் இஸ் த மெயின் திங். எப்போ ஃபோன் பண்ணாலும் கரெக்டாக பதில் கொடுப்பாங்க எல்லாருமே. புக் பண்ணுறதுக்கு அப்புறமா நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் நிறைய ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. கம்பெனிக்கு கேட்டாலும் உடனே ஆன்சர் பண்ணுறாங்க. உடனே நம்பர் எடுத்துகிட்டு திரும்ப கொஞ்சம் நேரத்தில் ரீகால் பண்ணுறாங்க. இங்கே உள்ள ஸ்டாஃப் விட்டு பேச சொல்கிறாங்க. ஒன்றும் இஷ்யூ இல்லை. இது வரைக்கும் நம்ம கேட்கக்கூடிய எல்லா இஷ்யூவுக்கும் ப்ராப்பராக ஆன்சர் பண்ணுறாங்க. நமக்கு ஆரம்பித்ததுலேருந்து இது வரைக்கும் வந்து பார்த்தோன்னாக்கா சரியான நேரத்தில் சரியான தகவல், லோன் ஃபெசிலிட்டிஸாக இருந்தாலும் சரி, மற்றபடி மேனுவலாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா கைட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நல்லபடியாக எங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. பிளாட் புக்கிங்லேருந்து, ஏன்னா இப்போ நான் வாங்கின பிளாட்டுக்கே நிறைய வந்து முதலே வந்துட்டு நிறைய காம்படிஷன் அந்த பர்டிகுலர் பிளாட்டுக்கு. ஸோ அவர் வந்து முதலே எனக்கு பிளாக் பண்ணிட்டார். அவர் சொன்ன கமிட்மெண்ட்டுக்காக
நான் வந்து அப்போ செக் கூட கொடுக்கல. செக் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு கூட கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து, ஏன்னா நான் 4 நட்சத்திரம் பார்த்துக்கணும்னு வெயிட் பண்ணிருந்தேன். ஸோ அதே பிளாட்டை நிறைய பேர் கேட்டால் கூட நான் அதை கமிட் பண்ணதுக்காக எனக்காக அரேஞ்ச் பண்ணி நல்லபடியாக எனக்கு அதே பிளாட்டை வந்து புக் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறமே நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து செக் கொடுத்துட்டேன். ஸோ ஓவரால் த ஸ்டாஃப்ஸ் இட் வாஸ் குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. தேங்க்ஸ். இங்கே வந்து ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் நமக்கு ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. எல்லா விவரம் கேட்டதெல்லாம் வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க. டெஃபினெட்லி ஐ ஹவ் ஆல்ரெடி ரெஃபர் 2 people அண்ட் என்னோட சிஸ்டரும் வாங்குறாங்க. ஸோ 2 பேருமே கமர்ஷியல் வாங்குறோம். 100% happy. பெஸ்ட் லொக்கேஷன், இந்த லொக்கேஷனில் பெஸ்ட் ப்ரைஸ், இந்த அம்யூனிட்டிஸோட உங்களுக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டி கிடைக்குமான்றது டவுட் தான். இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் உங்களுக்கு கிடைக்குமான்றது டவுட் தான். ஸோ மை ஒப்பீனியன் வில் பி கண்டிப்பாக வாங்கலாம். சாட்டிஸ்ஃபைடு, ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. எனக்கு ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஒரு நல்ல ஒரு சொந்தமான ஒரு வீடை கட்டிட்டு போகிறதுக்கு எனக்கு இந்த லொக்கேஷன் வந்து ஒரு அருமையான லொக்கேஷன். அதனால் உண்மையாக மனசார ரொம்ப ஹாப்பி தான். எங்களுக்கு எலிஃபண்டைன் அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்.